Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழக ஆட்சியின் திட்டங்கள் பகுதி 2. ஏற்கனவே பகுதி 1 அப்லோட் பண்ணியாச்சு. இது அதோட கண்டினியூவேஷன். இப்போ நம்ம இதில் வந்து திட்டங்கள் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. இவங்க ஏதாவது நியமனங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பார்க்க போகிறோம். ஏதாவது ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரொபோசல்ஸும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏதாவது ஐஐடி மெட்ராஸ், அதுக்கப்புறம் ஐஐடிஎம் புனே இந்த மாதிரி நிறுவனங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பிற முன்னணி நிறுவனங்களுடைய பெருநிறுவனங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இந்த தூத்துக்குடியில் வந்து ஒரு ஆலை அமைக்க போகிறோம், குலசேகரப்பட்டினத்தில் ஒரு மையம் அமைக்க போகிறோம், இந்த மாதிரி டேட்டா இருந்துச்சுன்னா அதையும் பார்க்க போகிறோம். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு சர்வதேச பல்கலைக்கழகத்தோட ஒரு வளாகம், ஒரு கேம்பஸ் வந்து அமைய போகுது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சர்வதேச பல்கலைக்கழகத்தோட கேம்பஸ் அமைகிறது இதான் முதல் முறை. அந்த பல்கலைக்கழகம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளடக்கினது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இது அதோட கண்டினியூவேஷன். சரி, ஓகே சார், இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்? 17வது சட்டப்பேரவையோட முதல் கூட்டம் நடந்தது. கோவையில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை, தேசிய விண்வெளி உற்பத்தி மையம், பயிர்க்கடன் தள்ளுபடி, முதல்ல ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, அப்புறம் அமௌண்ட்டை மாற்றினாங்க. விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம், இந்த தேசிய விண்வெளி உற்பத்தி மையமும் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையமும் எந்த இடத்துல அமைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் 5 உருவாக்குறாங்க. ஏற்கனவே இருந்த 2 ரிமூவ் பண்ணிட்டு 5 உருவாக்குறாங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், நலம் ஏஐ, அதுக்கப்புறம் மை ஹாஸ்பிட்டல் செயலி, நலம் டிஎன் இணையதளம், கப்பல் கட்டுமான திட்டம் தூத்துக்குடி, ஹுண்டாய் நிறுவனம் இருக்குல்ல அவங்களோட சேர்ந்து, நபார்டு வங்கியோட 45வது நிறுவன தின விழா, மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் வந்து கலந்துக்கிட்டாங்க. நீரெழில் பள்ளி திட்டம், கலந்துரையாடல் மூலம் விரிவாக்கம் திட்டம், இது வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய திட்டம். எல்னினோ காலநிலை மாற்றத்திற்கான நிபுணர் குழு, உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு மாநிலத்திற்கு சிறந்த மாநிலத்திற்கான விருது, 10வது முறையாக நம்ம இந்த விருது வாங்கியிருக்கோம். அதே மாதிரி சிறந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற விருது திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் கண்டென்ட்டாகவே இங்கே கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட 17வது சட்டப்பேரவை இருக்குல்ல, இந்த 17வது சட்டப்பேரவையோட முதல் கூட்டத்தொடர் என்னைக்கு தொடங்குச்சு அப்படின்னா 18/6/2026 18/6/2026 அன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரை வந்து ஆளுநர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சு உரையாற்றிருக்காங்க. 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்கோட 11வது கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு அவர் அங்கே ஆற்றிய உரை என்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் முக்கியமான கண்டென்ட் என்னன்னு பார்ப்போம். 1. நிதி ஆயோக்கின் 11வது கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆற்றிய உரை. 2047க்குள் விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்டுவது மற்றும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு குறித்து விவாதிப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக்கோட 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டம் ஜூன் 11, 2026 அன்னைக்கு புதுடெல்லியில் இருக்க குடியரசுத் தலைவர் மாளிகை கலாச்சார மையத்தில் நடந்தது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது என்ன? $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம். இதை வந்து உலகளாவிய பொருளாதார சூழல் அற்ற நிலையிலும், உலகளாவிய நிலையில் பொருளாதாரமே இல்லாத நிலையிலும், பொருளாதார சூழல் மந்தமடைந்த நிலையிலும் இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு வரும் 2036 ஆண்டுக்குள் $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக உயர்வதற்கு இலக்கு நிர்ணயித்திருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலக்குக்காக இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் ஆகிய 4 தூண்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படுகிறது. அப்போ இந்த இடத்துல 2036 ஆண்டு $1.5 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கு. நான் என்ன ஒரு ஷார்ட் கூட போட்டிருந்தேன். 2047 விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு ஒரு இலக்கு. 2036 ஆண்டிற்குள்ள $1.5 ட்ரில்லியன் அப்படிங்கிற ஒரு இலக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை வந்து தேசிய இலக்கியமாக அறிவிக்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. கோவையில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கணும் அப்படின்னும் வலியுறுத்திருக்காங்க. இது முதலமைச்சர் அவர்களே வலியுறுத்தினது, அதனால தான் முக்கியமாக பார்க்கப்படுது. எண்மிய இணைப்பு வசதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாரத் நெட் 2ஆம் கட்ட திட்டம் சுமார் 97% நிறைவடைந்துள்ளது. டாஃபி நெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் நெட் தமிழ்நாட்டு செயல்படுத்துகிறாங்க. தமிழ்நெட் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது, பாரத் நெட் அப்படிங்கிறது மத்திய அரசோடது. பாரத் நெட்டோட 2ஆம் கட்டம் 97% முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 42% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதா குறிப்பு சொல்லியிருக்காரு. தென் காலநிலை தாங்குத்தன்மை பெருந்திட்டம்,
புயல் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள கடற்கரை நகரங்களில் நிரந்தர வெள்ளத்தடுப்பு கட்டமைப்புகளை உருவாக்க ஒன்றிய அரசின் ஆதரவு கோரப்பட்டுள்ளது. அதுக்கானது என்னது? காலநிலை தாங்குத்தன்மை பெருந்திட்டம் 2045. தேசிய விண்வெளி உற்பத்தி மையம், இது குலசேகரப்பட்டினத்தில் நிறுவப்பட்டுள்ள மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க கோரிக்கை. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்கோட கூட்டத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முன் வச்ச கோரிக்கை. இந்த கோரிக்கையை வச்சு கேள்வி வரும், ஏன்னா இதை இவங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ நாளைக்கே 2வது எய்ம்ஸ் கட்டணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் கேட்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு எதை ப்ரொபோசலாக கொடுக்கும்? கோவையை தான் ப்ரொபோசலாக கொடுக்கும். ஏன்னா அதை தானே முதலமைச்சர் அவர்களும் கேட்டிருக்காங்க. அதனால் இதை கேட்கலாம். எப்படி கேள்வி கேட்கலாம்? நிதி ஆயோக்கோட 11வது கூட்டத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எந்த நகரத்தில் 2வது எய்ம்ஸ் வந்து அமைக்கிறதுக்காக வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயிர்க்கடன் தள்ளுபடி. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள் மூலம் ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக தள்ளுபடி. சரி, ஓகே, நான் 75,000க்கு மேலே வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் தள்ளுபடி கொடுப்பாங்க. 75,000க்கு உள்ளே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா முழுசாக 75,000 தள்ளுபடி கொடுப்பாங்க. இது முதல்ல 50,000னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விவசாயிகளோட வேண்டுகோளுக்கு இணங்க 75,000 அப்படின்னு சொல்லி இந்த தள்ளுபடிக்கான அளவை உயர்த்தியிருக்காங்க. மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 1/5/2025 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகள் மூலம் ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் ரூபாய் 6,000 கோடி வரை தள்ளுபடி செய்ய உத்தரவு. ஓகேங்களா? இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 75,000, குறைஞ்சபட்சமாக 35,000 கிடைக்கும். 75,000 யாருக்கு கிடைக்கும்? 75,000க்கு உள்ள கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 100% தள்ளுபடி. 75,000க்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 35,000 வரைக்கும் தள்ளுபடி. ஓகேங்களா? இதுக்கு தொடர்பாக டிஐபிஆர் வெளியிட்ட குறிப்பு என்ன? 16/6/2026 வெளியிட்டிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி. முதல்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 25/5/2026 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய பல்வேறு தரப்புல இருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது. 50,000ங்கிறது ரொம்ப கம்மி, கொஞ்சம் வரம்பை வந்து உயர்த்துங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15/6/2026 அன்னைக்கு மீட்டிங் நடந்தது. அதை வச்சு 16/6/2026 அன்னைக்கு டேட்டா வெளியிட்டாங்க. அதில் தான் என்ன சொல்லியிருந்தாங்க? ரிசர்வ் வங்கி வந்து 28/11/2025 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன்படி அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின்படி. ஏன்னா தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா அந்த தொகையை அரசாங்கம் தான் செலுத்தணும். 45லேருந்து 60 நாட்களுக்குள்ள கொடுக்கணுமா? தமிழ்நாடு அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 28/2/2026 வரைக்கும் பயிர்க்கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 கோடி வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறோம். 75,000 வரைக்கும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். 75,000க்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 35,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்க. இதான் கண்டிஷன். இது முதல்ல 50,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் விவசாயிகள் வேண்டுகோளுக்கு நாங்கள் 75,000 உயர்த்தினாங்க. சரியா? ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் அள்ளிக்குளத்தில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைக்க தமிழ்நாடு அரசு மற்றும் இன்ஸ்பேஸ் நிறுவனத்திற்கிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். ஓகேங்களா? இந்த ஒப்பந்தத்தை வந்து மாண்பு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள்ட்ட காமிச்சு வாழ்த்து பெற்றிருக்காங்க. அதான் கண்டென்ட். என்ன அப்படின்னா 17/6/2026 அன்னைக்கு இந்த ஒப்பந்தத்தை மாண்பு தொழில்துறை அமைச்சர் செல்வி சா கீர்த்தனா அவர்கள் வந்து முதலமைச்சர் கிட்ட காமிச்சு வாழ்த்து பெற்றிருக்காங்க. இது என்ன அப்படின்னா 11/6/2026 அன்னைக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதாவது தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் இன்ஸ்பேஸ் இவங்க 2 பேர் இணைஞ்சு தூத்துக்குடி மாவட்டம் அள்ளிக்குளத்தில் உருவாக்கப்பட உள்ள விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்காவில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைப்பதற்காக கையெழுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அப்படிங்கிறது எங்கே உருவாக்க போகிறாங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க அள்ளிக்குளத்தில். இது எங்கே இருக்குது அப்படின்னா குலசேகரப்பட்டினம் இருக்குல்ல, அது பக்கத்திலே தான் இருக்குது. கீழே அதையும் ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஒப்பந்தம் எப்போ கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற 10வது இன்ஸ்பேஸ் தொழில் மாநாட்டின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதை தான் நம்ம சொல்லியிருப்போம்ல. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தேதி பார்த்தீங்கன்னா 11/6. முதலமைச்சர் அவர்கள்ட்ட காட்டினது பார்த்தீங்க அப்படின்னா 17/6. ஓகேங்களா? ஸோ 11/6 வந்து குஜராத்தில் கையெழுத்தாச்சு இன்ஸ்பேஸோட 10வது தொழில் மாநாட்டின் போது. ஓகே,
இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ள ஏவுகணை தளம் அருகில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்பூங்கா. ஸோ ஏவுகணை தளம் வந்து குலசேகரப்பட்டினத்தில் உருவாக்க போகிறாங்க. அதுக்கு பக்கத்தில் அள்ளிக்குளத்தில் தான் இந்த தொழில்நுட்ப மையம் அப்படிங்கிறது உருவாக்க போகிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்ப மையத்தோட பேர், இது எங்கே உருவாக்க போகிறாங்க அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் எங்கே அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் அள்ளிக்குளம். தூத்துக்குடி மாவட்டம் அள்ளிக்குளம் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் சிடிஎஃப் அப்படிங்கிறது. இந்த சிடிஎஃப் அப்படிங்கிறது அள்ளிக்குளம்னு சொல்லுவாங்க. குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கத்தில் அமைக்க போகிறாங்க. இந்த அள்ளிக்குளம் குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் அமைக்க போகிறாங்க. ஓகே. கப்பல் கட்டுமான திட்டம் தூத்துக்குடி. இது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தில் ஹுண்டாய் நிறுவனத்தின் ஹச்டி கொரியா ஷிப் பில்டிங் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் உலகளாவிய வணிகப் பிரிவு இயக்குனர் யங் ஹூங் குவான் தலைமையிலான உயர்மட்ட அலுவலர்கள் சந்தித்து கலந்துரையாடினாங்க. இதில் தான் தென்கொரியாவை தலைமையமாக கொண்ட ஹச்டி ஹுண்டாய் நிறுவனம் உலகின் மிகப்பெரிய கப்பல் கட்டுமான நிறுவனங்களில் ஒன்று. தூத்துக்குடியில் அதிநவீன கப்பல் கட்டுமான தொகுதி ஒன்றை அமைப்பதற்காக இந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ ஹச்டி ஹுண்டாய் நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் ஒரு ஒப்பந்தம் போட்டு தூத்துக்குடியில் ஒரு கப்பல் கட்டுமான தொகுதி, கப்பல் கட்டுமான நிறுவனம் வந்து தொடங்க போகிறாங்க. ஸோ இப்போ கப்பல் கட்டுமான நிறுவனம் தமிழ்நாட்டில் எங்கே தொடங்க போகுதுன்னா தூத்துக்குடி. எந்த நிறுவனத்தோட இணைஞ்சு அப்படின்னா ஹச்டி ஹுண்டாய் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரியா? ஓகே. பெரும்பாலும் இந்த ஏதாவது நிறுவனம் வந்துச்சு அப்படின்னா அது எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, அதுக்காக தான். ஓகே. தமிழ்நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவை வளங்களை உறுதி செய்து திட்டங்களை விரிவுபடுத்தி மாநிலத்தோட பசுமை ஆற்றல் வளர்ச்சியை வலுப்படுத்தும் வகையில் 5 புதிய பசுமை எரிசக்தி மண்டலங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இது 5 புதிய இடங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி வேற ஒன்றும் தெரிய வேண்டாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்க. காற்றாலை மற்றும் சூரிய மின் திட்டங்களின் செயல்பாடுகளை மேலும் விரைவுபடுத்தும் நோக்கில் ஏற்கனவே இயக்கத்தில் இருந்த உடுமலைப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வட்ட அலுவலகங்களின் நிர்வாக அமைப்பு கைவிடப்பட்டு மறுசீரமைக்க முடிவெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தலைமையிடங்களாக கொண்டு 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் புதுசாக 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்ததை கைவிட்டுட்டாங்க, இப்போ புதுசாக 5 உருவாக்கியிருக்காங்க. இந்த 5க்கு தலைமையிடங்கள் எங்கெங்க? சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை. இந்த 5 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஒரு ஆட்மன் அவுட்டில் கேட்கலாம். எங்கெல்லாம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு உருவாக்கப்படாத ஒரு இடத்த வந்து கொடுக்கலாம். திருச்சி, சேலம் இந்த மாதிரி, சேலம் இந்த மாதிரி ஏதாவது இடத்துல கொடுக்கலாம். சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் சேலம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த கொடுத்து இங்கே இருக்கா இல்லையா, தூத்துக்குடி மாதிரி இடத்த கொடுத்து இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால் இந்த 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 755.83 கோடி மதிப்பில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15 அன்று தொடங்கி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். ஓகேங்களா? இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது அப்படியே பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வருது. இது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை மாநிலத்தோட வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலன் காக்கும் வகையிலும் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு. அந்த வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களில் முக்கியமானது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இதில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளையும் அந்த குழந்தைகளின் தாய்மார்களையும் கௌரவிக்கும் முகமாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பாருங்க, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளையும் குழந்தைகளின் தாய்மார்களையும் கௌரவிக்கும் விதமாக. அப்போ அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்றா மட்டும்தான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் வந்து உங்களுக்கு பயன் கிடைக்கும். இதில் முக்கியமாக இந்த திட்டம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தங்கம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் தாண்டி இதோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுங்களா? மருத்துவமனைகளில் பிரசவங்கள் நடைபெறதை ஊக்குவிக்கிறது. டு இன்க்ரீஸ் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், அதுக்கப்புறம் ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிராம், அதுக்கப்புறம் PMSMA. இந்த மாதிரி இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா மருத்துவமனைகளில் குழந்தைகள் பெறுவதை ஊக்குவிக்கணும்.
என்ன காரணம்? நீங்கள் வீட்டிலே டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் தாயும் செய்யும் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவமனைகளில் பாதுகாப்பான டெலிவரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதோடைய ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமும் கூட. ஏன்னா அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பாங்க. ஸோ அரசு மருத்துவமனைகளில் நிறைய டெலிவரிஸ் நடக்கும். வீட்டில் கூட வீட்டிலேயே, ஏன்னா இந்த காலத்துலேயும் வீட்டில் டெலிவரி பார்க்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் சில நேரத்தில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த சகோதரிகளின் குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழே ஜூன் 22, 2026 முதல் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் அனைவரும் பயன்பெறுவாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்க போகிறது அறிஞர் அண்ணா பிறந்த நாள் தான். பட் இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு என்னையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க மோதிரம் கொடுப்பாங்கன்னா ஜூன் 22, 2026 முதல். ஸோ அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட தேதிக்கு முன்கூட்டியே இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துடுது. அவ்வளோதான். தொடங்கி வைக்கப்பட்ட தேதி ஒரு தேதி, பட் இந்த திட்டம் முன்கூட்டியே நடைமுறைக்கு வந்துடுது. ஜூன் 22, 2026 ஸ்கீம் நடைமுறைக்கே வந்துருச்சு. பட் இந்த திட்டத்தை எப்போ தொடங்குறாங்க? செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தினத்தன்னைக்கு தான் தொடங்குறாங்க. ஓகே, அப்போ அரசு மருத்துவமனை குழந்தை பெற்றுக்கணும், தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிச்சிருக்கணும், இவங்க எல்லாத்துக்குமே அந்த தாய்மார்களுக்கு வந்து தங்க மோதிரம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து தங்க மோதிரம் வந்து கொடுப்பாங்க. 1 கிராம் தங்க மோதிரம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2026 அன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலந்துரையாடல் மூலம் விரிவாக்கம் திட்டம், எக்ஸ்டென்ஷன் த்ரூ இன்டராக்ஷன் ஸ்கீம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணும் வகையில் ஜூலை 8, 2026 அன்று கலந்துரையாடல் மூலம் விரிவாக்கம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் காணொலி காட்சி வாயிலாக விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதையும் அவர்களின் சிக்கல்களை தீர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதுதான் கலந்துரையாடல் மூலம் விரிவாக்கம் அப்படிங்கிற திட்டம். தொடங்கப்பட்ட தினம் ஜூலை 8, 2026. இதுக்காக ஒரு நிபுணர் குழுவே அமைச்சாங்க. விவசாயிகளோட சந்தேகங்களுக்கும் உடனுக்குடன் பதிலளிக்கும் வகையில், விவசாயிகளோட சிக்கல்களை உடனுக்குடன் தீர்க்கும் வகையில் காணொலி காட்சியின் மூலமாக விவசாயிகளோட கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். அதுக்கு தான் கலந்துரையாடல் மூலம் விரிவாக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து என்னைக்கு தொடங்கப்பட்டது? மேலே தேதி கொடுத்துருந்தேன்ல, ஜூலை 8, 2026 அன்னைக்கு தொடங்கப்பட்டது. ஓகே, ஸோ இதுதான் இந்த கலந்துரையாடல் மூலம் விரிவாக்கம் அப்படிங்கிற திட்டத்தை மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு ரா வினோத் அவர்கள் வந்து 8, 7, 2026 அன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சுகாதார சேவைகளை பொதுமக்கள் எளிதாக பெறுவதற்கான நலம் ஏஏ அப்படிங்கிற உரையாடலுடன் கூடிய செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நலம் ஏஏ அப்படிங்கிற செயலி வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 8, 7, 2026 அன்னைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதார சேவைகளை பொதுமக்கள் எளிதாக பெறுவதற்காக நலம் ஏஏ அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் சேட் போர்டு, ஓகேங்களா, ஒரு வாட்ஸ்அப் செயலி, வாட்ஸ்அப் சேட் போர்டு வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த சேட் போர்டு அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஏதாவது ஒரு கொரிஸ் இருந்துச்சுன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட கோரிக்கைகள் வந்து தீர்க்கப்படும், சந்தேகங்களுக்கு வந்து விடை கிடைக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் சேட் போர்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா, நலம் ஏஐ செயலி. இந்த நலம் ஏஐ செயலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், 9619222999. இந்த எண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நம்ம வந்து மருத்துவம் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கலாம். பொதுமக்கள் சுகாதார தகவல்கள் மற்றும் சேவைகளை எளிதில் பெறுவதற்காகவும் டிஜிட்டல் சுகாதார சேவைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கிலும் நலம் ஏஏ என்னும் உரையாடலுடன் கூடிய வாட்ஸ்அப் செயலி இன்று தொடங்கி வைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள 22 மாவட்டங்களில் செயல்படுத்துகிறாங்க. பொதுமக்கள் 96 19 22 29 99 என்ற எண்ணை தங்களது வாட்ஸ்அப் தொடர்பு பட்டியலில் பதிவு செய்து ஹாய் என்று செய்தி அனுப்புவதன் மூலம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் இந்த சேவையை அணுகி பயன்பெறலாம். வாட்ஸ்அப் நம்பர் இல்லை அப்படின்னா இ சேவை மையங்களில் கூட போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு டேட்டாவில் அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. இந்த உரையாடல் சேவை மூலம் பொதுமக்கள் தாங்களே பதிவு செய்து கொள்ளுதல், மருத்துவரின் பரிந்துரை சீட்டுகளை பார்வையிடுதல், ஆய்வக பரிசோதனை அறிக்கைகளை தெரிந்து கொள்ளுதல் மற்றும் அருகிலுள்ள அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களை கண்டறிதல் உள்ளிட்ட
பல்வேறு சேவைகளை எளிதாக பெறலாம். இல்லை நீங்கள் ஹாய்னு அனுப்புறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், பொதுமக்கள் தாங்களே பதிவு செய்து கொள்ளுதல். இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டாக்டரை பார்க்க போறீங்கன்னா ஓபி சீட்டு பதியணும்ல, அந்த ஓபி சீட்டை பதிஞ்சுக்கிறது. மருத்துவரின் பரிந்துரை சீட்டுகளை பார்வையிடுதல். உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பிரிஸ்கிரிப்ஷன், ஆய்வக பரிசோதனை அறிக்கைகளை தெரிஞ்சு கொள்ளு, லேப் ரிப்போர்ட்டு, அதுபோக அருகில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களை கண்டறிதல். இது எல்லா சேவைகளையும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சேட் போர்ட்லேயே வாங்கிக்கலாம். அதான் நலம் ஏஐ. முதற்கட்டமாக 22 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படுது. மீதமுள்ள 16 மாவட்டங்களுக்கு பின்னர் விரிவுபடுத்தப்படும். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இப்போ வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து மை ஹாஸ்பிட்டல் செயலி. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரும் மருத்துவ பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கழிவறை பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் முறையாக உள்ளதா என்பதை பொதுமக்கள் தகவல்கள் மற்றும் புகார்கள் தெரிவிக்க ஏதுவாக மை ஹாஸ்பிட்டல் என்னும் செயலி பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்போ ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கழிவறை பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பொதுமக்கள் தகவல்கள் மற்றும் புகார்கள் தெரிவிக்க ஏதுவாக தான் இந்த மை ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற செயலி. மேலும் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவறை பகுதிகளில் இந்த செயலியின் QR கோடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் QR கோடை ஸ்கேன் செய்து புகார்களையோ அல்லது தங்களது கருத்துக்களையோ தெரிவிக்கலாம். பராமரிப்புல குறைபாடுகள் குறித்து பயனாளர்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு செயலியின் மூலமாக தகவல் தெரிய வரும். இதன் அடிப்படையில் தொடர்புடைய இடத்துல பராமரிப்பு பணி உடனடியாக மேற்கொள்ளப்படும். ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், பல இடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழிவறை தூய்மை ஒரு காரணமாக இருக்கும். பல நோய்களோட தோற்றுவிடத்துக்கு கழிவறை பகுதியோட தூய்மை ஒரு காரணமாக இருக்கும். ஸோ மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கிருந்து எந்த நோயை வாங்கிட்டு வராமல் வந்துடணும். ஸோ அப்போ கழிவறை உட்பட எல்லா இடங்களும் சுகாதாரமாக இருக்கணும். ஸோ அப்போ கழிவறை பராமரிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு செயலி இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதுக்கப்புறம் உலகத்தரத்திலான நவீன தொழில்நுட்பத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடைமுறைப்படுத்திட தமிழ்நாடு மின்சார வாரியம் IIT சென்னை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். என்ன அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் தன்னோட சேவைகளை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க எந்த அமைப்போட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எந்த அமைப்பு? IIT சென்னை. அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இதில் என்ன கண்டென்ட் அப்படின்னா 9/7/2026 அன்னைக்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கும் IIT மெட்ராஸ் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதான். இது எதுக்காக அப்படின்னா மின்சார வாரியத்தை நவீனப்படுத்துறதுக்கு, பொதுமக்களுக்கு உடனுக்குடைய சேவைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அவ்வளோதான் இதோட கண்டென்ட். ஓகே, அடுத்த கேள்வி. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ-சேவை மையத்தை திறந்து வச்சு மின்னணு குடும்ப அட்டைகள் இருக்குல்ல, இதை வழங்கும் நிகழ்வை தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது புதுசாக மின்னணு குடும்ப அட்டைகள் வந்து வேண்டி விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் வந்து 73,000 பேருக்கு வந்து மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குற நிகழ்வை வந்து மாண்பு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த செய்தி. பெரம்பூரில் தொடங்கி வச்சிருக்காங்க 13/7/2026 அன்னைக்கு. ஓகே, அடுத்த செய்தி 14/7/2026 14/7/2026 அன்னைக்கு நலம் TN அப்படிங்கிற தமிழ்நாடு சுகாதார அறக்கட்டளை இணையதளத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த நலம் TN அப்படிங்கிறது என்ன? இப்போ நலம் TN அப்படிங்கிறது பொதுமக்கள் இல்லை மற்றவங்க இருக்காங்கல்ல, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு, இந்த ஃபண்டை பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரத்துறைக்கு கொடுக்கணும். இப்போ சுகாதாரத்துறைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நலம் TN அப்படிங்கிற இணையதளம். அந்த நிதி உதவியோட வெளிப்படைத்தன்மை வந்து இந்த இணையதளத்தில் பாதுகாக்கப்படும். அதுதான் இந்த கண்டென்ட். ஸோ அப்போ 14/7/2026 நலம் TN அப்படிங்கிற ஒரு இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் 14/7/2026 சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுகாதார அறக்கட்டளை வழியாக அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்கு அறக்கட்டளை மற்றும் சமூக பொறுப்பு நிதி வழங்கும் வகையில் நலம் TN அப்படிங்கிற புதிய இணையதளத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு சுகாதார அறக்கட்டளை வழியாக அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்கு அறக்கட்டளை மற்றும் சமூக பொறுப்பு நிதி வழங்கும் வகையில் நலம் TN அப்படிங்கிற ஒரு புதிய இணையதளம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த இணையதளம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட 38 மாவட்டங்களிலும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளையும் உயர் சிறப்பு சிகிச்சைகள் வழங்குவதற்காக உள்கட்டமைப்பு மற்றும் உயர்தர மருத்துவ உபகரணங்களை மேம்படுத்தும் நோக்கில் பெரிய தொழில் நிறுவனங்கள், பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி மற்றும் தொண்டு நிறுவனங்கள், முன்னாள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்,
தனிப்பட்ட நன்கொடையாளர்கள் ஆகியோரிடமிருந்து நன்கொடை பெற்று வெளிப்படையான பொறுப்புணர்வுடன் கூடிய முறையில் செயல்படுத்தும் பொருட்டே நலம் டிஎன் இணையதளம் தமிழ்நாடு சுகாதார திட்டத்தின் கட்டமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்டு அதற்கான இணையதளமும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ சுகாதாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட், தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி இவங்களோட கோஆபரேஷனோட செயல்படுத்துகிறோம், இத்தனை ஆயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்வுகளையும் கேட்டிருக்காங்கல்ல. இது என்ன அப்படின்னா இந்த பள்ளி கல்விக்கு இதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தது. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து டொனேஷன் கொடுக்கலாம், ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி தான் மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க நலம் டிஎன் அப்படிங்கிற ஒரு இணையதளம். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனைகளில் உயர் சிறப்பு சிகிச்சைகள் வழங்குவதற்காக உட்கட்டமைப்பை மேம்படுத்தணும், ப்ளஸ் உயர்தர மருத்துவ உபகரணங்களை மேம்படுத்தும் நோக்கில் பெரிய தொழில் நிறுவனங்கள், பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட லாபத்தில் சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுப்பாங்க, மற்றும் தொண்டு நிறுவனங்கள், முன்னாள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், தனிப்பட்ட நன்கொடையாளர் இவங்ககிட்ட இருந்து நன்கொடையை பெற்று வெளிப்படையான பொறுப்புணர்வுடன் கூடிய முறையில் செயல்படுத்தும் பொருட்டு தான் நலம் டிஎன் அப்படிங்கிற ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கு. நலம் ஏஐ அப்படிங்கிறது உங்களோட மருத்துவ சேவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு வாட்ஸ்அப் சேட் போட்டு, உங்களுடைய மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன், உங்களோட ஓபிசிட்ட பதிஞ்சுக்கிறது, உங்களோட லேப் ரிப்போர்ட் வாங்குறது நலம் ஏஐ அப்படிங்கிறது. நலம் டிஎன் அப்படிங்கிறது நன்கொடையாளர்களுக்கு வந்து அவங்களோட தகவல்களை பராமரித்து எவ்வளோ நன்கொடை வந்திருக்கு அப்படின்னு, அரசு மருத்துவமனைகளை வந்து தொண்டு நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், தனிப்பட்ட நன்கொடையாளர், முன்னாள் மாணவர்கள் இவங்களுடைய பங்களிப்போட அரசு நிறுவனங்களை மேம்படுத்துறதுக்கு இவங்ககிட்ட இருந்து ஃபண்டு வாங்குறத, அந்த ஃபண்டு வாங்குறதை முறைப்படுத்துறதுக்காக நலம் ஏஐ அப்படிங்கிற நலம் டிஎன் அப்படிங்கிற இணையதளம். இந்த இணையதளம் மூலம் நன்கொடையாளர்கள் தங்களது பங்களிப்பை எளிமையான முறையில் நேரடியாகவும் பாதுகாப்பானதாகவும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் வழங்க முடியும். அப்போ நலம் டிஎன் இணையதளம் வந்து www.tnhealthfoundation.org அப்படிங்கிற இணையதளம். அதை தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அந்த தேதி என்னது, நம்ம மேலே பார்த்த 14/7/2026. அடுத்து நபார்டு வங்கியோட 45வது நிறுவன தின விழா ஜூலை 21, 2026 அன்னைக்கு சென்னையில் இருக்க எழும்பூர் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தோட நிகழ்வில் மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வந்து கலந்துக்கிட்டாங்க. நபார்டு வங்கியோட 45வது நிறுவன தின விழா. ஓகே, அடுத்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நீரெழில் பள்ளி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தோம். நீரெழில் பள்ளி திட்டம், நீர் பாதுகாப்பு, பசுமை வளம் மற்றும் நிலைத்த எதிர்காலம். மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. எழும்பூர் மாகாண மகளிர் மேல்நிலை பள்ளியில் அரசு பள்ளிகளில் நீர் மேலாண்மைக்காக தனிச்செயல் திட்டமான நீரெழில் பள்ளி திட்டத்திற்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. ஓகே, நீரெழில் பள்ளி திட்டம் 22/7/2026 அன்னைக்கு தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தண்ணீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தும் விதமாக கழிவுநீர் மூலமாக தோட்டம் உருவாக்குவது மற்றும் நிலத்தடி நீரை உயரச் செய்வது உள்ளிட்ட வழிமுறைகளுடன் கூடிய நீரெழில் பள்ளி என்னும் புதிய திட்டம் தனியார் நிதி உதவியோடு உருவாக்கப்பட்டிருக்கு. 22/7/2026 அன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் பள்ளிகளில் தினமும் சுமார் 25,000 லிட்டர் கழிவுநீர் பாதுகாப்பாக சுத்திகரிக்கப்பட்டு மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். முதல் கட்டமாக சென்னை எழும்பூர், அசோக் நகர், போரூர், அம்பத்தூர், வில்லிவாக்கத்தில் இருக்க 5 அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது எங்கே அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருக்கிற அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து நீரெழில் பள்ளி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டி நகரில் இருக்கிற லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் பள்ளியில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட நீர் சமநிலை திட்டத்தின் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முயற்சி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு ஸ்கூலில் இந்த முயற்சி இருக்குது, அது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதுனால அதை வந்து ஒரு மாடலாக வச்சு நம்ம வந்து நீரெழில் பள்ளி அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கியிருக்கோம். இதில் என்னென்னா கழிவுநீர் மறுசுழற்சி, நீர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, இது எல்லாமே இந்த திட்டத்தோட முக்கிய அங்கங்கள். அடுத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெப்ப அபாய மேலாண்மை பயிலரங்கம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணோம், அவ்வளவுதான். இந்த பயிலரங்கில் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை, இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம், புனேவுடன் நகர்ப்புற வானிலை ஆய்வு, தீவிர வானிலை பகுப்பாய்வு, இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் குறித்த ஆய்வுகள் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுது. இது அப்படியே கேட்பாங்க, என்ன அப்படின்னா
நகர்ப்புற வானிலை ஆய்வு, தீவிர வானிலை பகுப்பாய்வு, இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் குறித்த ஆய்வுகள் தொடர்பாக தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க. இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் IITM புனேவோட இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எந்த அமைப்போட போட்டாங்க அப்படிங்கிறதான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த இருக்குல்ல, வெப்ப தாங்கு திறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி அப்படிங்கிற ஒரு மேலாண்மை பயிலிறங்கு. அது வந்து கிண்டியில் வந்து 28/7/2026 தொடங்கி வைக்கப்பட்டது. அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த IITM புனேவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஒப்பந்தம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒப்பந்தம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். இதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. அதான் இங்கே கொடுத்துருப்பேன். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் புனேவுடன் நகர்ப்புற வானிலை ஆய்வு, தீவிர வானிலை பகுப்பாய்வு, இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் குறித்த ஆய்வுகள் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதோடு சென்னையில் பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய வார்டுகளில் கடும் வெப்பத்தை சமாளிப்பதற்கான ஆயத்த நிலையை வலுப்படுத்தவும் அதன் தாக்கத்தை குறைக்கவும் விரிவான திட்ட அறிக்கைகளை தயாரிப்பதற்கான திட்ட மேலாண்மை பிரிவை அமைப்பதற்காகவும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கும் ஆற்றல், சுற்றுச்சூழல் மற்றும் நீர் கவுன்சிலுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பட் இதை தாண்டி நமக்கு இந்த IITM புனே இருக்குல்ல, இவங்களோட போடப்பட்ட ஒப்பந்தம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் முன்னிலையில் உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டம் மற்றும் தமிழ்நாட்டின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகத்தை நிறுவுவதற்காக முன்னணி உலகளாவிய நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியம், இந்த தமிழ்நாட்டின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் இருக்குல்ல, இதுதான். மற்றது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த உற்பத்தி மையம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம், உலகளாவிய திறன் மையம், இதெல்லாமே ரெகுலராக இருக்கிறதா. நம்ம ஏதாவது ஒரு அமைப்போட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவோம், அதெல்லாம் தான். பட் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு இது வருது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சப் அப்படிங்கிற நிறுவனம் தனது உலகளாவிய திறன் மையம் மற்றும் ஜெர்மனியை சேர்ந்த நாட்டெக்ஸ் நிறுவனம் தனது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் ஆகியவற்றை தமிழ்நாட்டில் முதன்முறையாக நிறுவ முன் வந்திருக்கு. அப்போ சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நிறுவனம் வந்து உலகளாவிய திறன் மையத்தையும், ஜெர்மனியை சேர்ந்த நிறுவனம் வந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தையும் நிறுவ முன் வந்துருது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை தாண்டி நம்ம பார்க்க வந்தது என்னது, இந்த இருக்கு பாருங்க, ஆஸ்திரேலியாவின் முன்னணி ஆராய்ச்சி சார்ந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, இந்தியாவின் தனது வளாகத்தை சென்னை நகரில் நிறுவ உள்ளது. இது தமிழ்நாட்டில் அமைய உள்ள முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம். ஸோ தமிழ்நாட்டில் அமைய போகிற முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எது? யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இருக்குல்ல, இவங்களோட பல்கலைக்கழக வளாகம் தான். ஸோ இந்த பல்கலைக்கழகம் வந்து 1911 உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பல்கலைக்கழகம் QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2026 77வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, இது சென்னை நகரில் இவங்களோட வளாகத்தை நிறுவ போகிறாங்க. தமிழ்நாட்டில் அமைய போகிற முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் இதுதான். அடுத்து, எல்னினோ என்னும் காலநிலை மாற்ற நிகழ்வு பேரிடர் மேலாண்மைக்கான நிபுணர் ஆலோசனை குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசாங்கம். இதில் என்ன அப்படின்னா, இந்த எல்னினோ அப்படிங்கிற காலநிலை மாற்றம் இருக்குல்ல, இது தொடர்பாக தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நிபுணர் குழு வந்து அமைச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிப்பதால் உருவாகும் எல்னினோ என்னும் காலநிலை மாற்ற நிகழ்வு உலகளாவிய மழைப்பொழிவு மற்றும் வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. எல்னினோ நிகழ்வானது பொதுவாக 2 to 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும். இது இப்போ எல்னினோ வந்து அடிக்கடி நியூஸில் அடிபட்டுட்டே இருக்கிறதுனால கேள்வியில் கேட்கலாம். பொதுவாக 2 to 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும். கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் உயரும் போது அது தீவிர எல்னினோ அப்படின்னு கருதப்படுகிறது. வானிலை ஆய்வுகளின்படி 2026ஆம் ஆண்டு தீவிர எல்னினோ நிகழ்வு உருவாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதன் விளைவாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதீத மழை, வெள்ளம் உள்ளிட்ட தீவிர வானிலை மாற்ற நிகழ்வுகளும் ஏற்படக்கூடும். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தீவிர எல்னினோவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அறிவியல் அடிப்படையில் முன்கூட்டியே மதிப்பீடு செய்து உரிய முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமையின் கீழ் பேரிடர் மேலாண்மைக்கான நிபுணர் ஆலோசனை குழுவை அமைக்க ஆணையிடப்பட்டது. ஸோ இந்த ஆலோசனை குழுவில் யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேராசிரியர் எஸ். கண்மணி, திரு பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர். வெங்கடேஷன், டாக்டர் J.K. பேட்டர்சன் எட்வர்ட்,
அதுக்கப்புறம் திரு ஆர் பிரதீப் ஜான், இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், இந்த பிரதீப் ஜான் அவர்களை பற்றி. இவங்க எல்லாருமே இந்த காலநிலை மாற்ற ஆலோசனை குழுவில் இருக்கிறாங்க. இதில் இருக்கிற அந்த அறிஞர்கள் இருக்காங்கல்ல, அறிவியலாளர்கள், இவங்களோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 2லேருந்து 7 ஆண்டுகள் கடலோட மேற்பரப்பு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக கூடும், இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, பூம்புகார் கைவினைப் பொருட்கள் மற்றும் விற்பனையக மற்றும் செயல்முறை விளக்கக்கூடம். இந்த பூம்புகார் கைவினைப் பொருட்கள் விற்பனையக மற்றும் செயல்முறை விளக்கக்கூடம் எங்க திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா, சேலம் மாவட்டம் மரச்சிற்ப கைவினைஞர்களின் நலனுக்காக ஆத்தூர் வட்டம் மல்லியக்கரையில் அமைக்கப்பட்டிருக்கிறது பூம்புகார் கைவினைப் பொருட்கள் விற்பனையக மற்றும் செயல்முறை விளக்க கூடம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த கூடத்தை கொடுத்துட்டு இது எங்கே அமைச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆத்தூர் வட்டம் மல்லியக்கரையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 2.85 கோடியில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் விற்பனையகம் மற்றும் செயல்முறை விளக்கக்கூடம் வந்து துவங்கப்பட்டிருக்கு. ஆத்தூர் வட்டம் நமக்கு வந்து மல்லியக்கரையில், முக்கியமாக சேலம் மாவட்ட மரச்சிற்ப கைவினை கலைஞர்களின் நலனுக்காக இது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து இது வந்து ஸ்கீம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தாய் மாணவர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, வீடுகளுக்கே போய் ரேஷன் வழங்குறது. இப்போ கவர்மெண்ட் வந்து செய்தி வெளியீடு பண்ணாங்க 2/8/2026. அதில் வந்து தாய் மாணவர் அப்படிங்கிற பேரே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆகஸ்ட் 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று பொது விநியோக பொருட்கள் விநியோகம், பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த இடத்துலையுமே தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு குறிப்பிடலை. ஏன்னா வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லம் சென்று பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தின் கீழ், அந்த விநியோகிக்கும் திட்டத்தின் கீழ்னு தான் சொல்றாங்களே தவிர தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஸோ அதனால தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிற பேர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பொது விநியோக வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லம் சென்று பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகிக்கும் திட்டம் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. இது வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துட்டு வந்தேன். முதலமைச்சரோட தாய் மாணவர் திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குங்க எடுத்து வந்தேன். அடுத்து உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு மாநிலத்திற்கு சிறந்த மாநிலத்திற்கான விருது 10வது முறையாக நம்ம வாங்குகிறோம். புதுடெல்லி டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடைபெற்ற 16வது இந்திய உடல் உறுப்பு தான தின விழாவில் உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு மாநிலத்திற்கு சிறந்த மாநிலத்திற்கான 2025ஆம் ஆண்டுக்கான விருது, சிறந்த மாநிலத்திற்கான விருதை மாண்புமிகு ஒன்றிய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை ரசாயன மற்றும் உரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி அனிப்பிரியா பட்டேல் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கோ அருண்ராஜ் அவர்களிடம் வழங்கினார். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, சிறந்த மாநிலம் தமிழகம். எதில் அப்படின்னா, உடல் உறுப்பு தானத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக சிறந்த மாநிலத்திற்கான விருது. இது வந்து 2025ஆம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு 10வது முறையா. அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். 10வது முறையா, ஓகேங்களா, 10வது முறையா வழங்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்காக தற்போது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதுல திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் உறுப்பு தான ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமாருக்கு சிறந்த ஒருங்கிணைப்பாளர் விருது கிடைச்சது. ஓகேங்களா. உடல் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. சிறந்த ஒருங்கிணைப்பாளர் யாரு? திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் உடல் உறுப்பு தான ஒருங்கிணைப்பாளர் திரு வினோத்குமார் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் அதிக அளவில் மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறுப்பு கொடைகளை மேற்கொண்ட திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் உறுப்பு தான ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமாருக்கு சிறந்த உறுப்பு தான ஒருங்கிணைப்பாளர் விருது வழங்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு மாற்றுப் பணிகளை முறைப்படுத்த தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு வருது. டிரான்ஸ்டான் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல, சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. தேசிய அளவில் இதய மாற்று சிகிச்சை மற்றும் நுரையீரல் மாற்று சிகிச்சையில் முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் உலக அளவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்குதான். தேசிய அளவில் இந்த உடல் உறுப்பு மாற்று திட்டம் இருக்குல்ல, உடல் உறுப்பு தானம், ஸோ இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாடு இதுவரை தொடர்ந்து 10 ஆண்டுகளாக தேசிய விருது பெற்றிருக்கு. ஓகேங்களா. உறுப்பு தானங்களோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 2008 ஜூலை 2026 வரை 2490 உறுப்பு கொடையாளர்களிடமிருந்து 14532 உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 1027 இதயம், 1071 நுரையீரல், 2204 கல்லீரல், 4394 சிறுநீரகம், 49 கணையம், 39 சிறுகுடல், 4 வயிறு, 9 கைகள் என 8797 முக்கிய உறுப்புகளும் 1107 இதய வாழ்வு, 3677 கார்னியாஸ், 395 தோல்,
2 நத்த நாளங்கள், 525 எலும்புகள், 26 முதுகெலும்பு மற்றும் டிஸ்க் திசுக்கள், 3 வயிற்று மடல் என 5735 இதர உறுப்புகள் மற்றும் திசுக்கள் என மொத்தம் 14532 உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கு. இதில் நம்ம நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது 14532 அப்படின்னு எளிமையாக சொல்லிடும். ஆனால் இது எத்தனை மக்களோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கு அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ அதன்படி பார்க்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த உடல் உறுப்பு தான திட்டம் இருக்குல்ல, இதை உண்மையிலே சூப்பராக செயல்படுத்தியிருக்கு. 10வது முறையாக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து விருதும் வாங்கியிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ தாவேக்கா அரசோட திட்டங்கள் வந்து பகுதி 2 போட்டாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதில் மீதி இருக்கிறது, அடுத்து நான் போடக்கூடிய தினங்களுக்கு நடுவில் வரக்கூடியது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோவில் போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வரைக்கும் இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். சரியா? எக்ஸாம் வரைக்கும் பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து இது தொடர்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா இதுவே போதும். ஓகேங்களா? ஏன்னா இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஐபிஆர் டேட்டா கவர் பண்ணியிருப்போம், ப்ளஸ் நியூஸ் பேப்பர் டேட்டா கவர் பண்ணியிருப்போம். சரியா? டிஐபிஆர் டேட்டா ப்ளஸ் நியூஸ் பேப்பர் டேட்டா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வரும். குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதுவே போதுமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? நான் அதனால தான் ஒவ்வொரு தேதி முதற்கொண்டு சில இதுக்கு டிஐபிஆர்லேருந்து அப்படியே பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்பேன். சில இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து கண்டென்ட் எடுத்து அதை இப்போ உடல் உறுப்பு தானத்துக்குலாம் நியூஸ் பேப்பர் கண்டென்ட் தான் எடுத்து ஆட் பண்ணியிருப்பேன். ஃபோட்டோ மட்டும் டிஐபிஆரோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருப்பேன். இது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து நம்ம வந்து யூனிட் 6 எப்படி முழு மதிப்பெண் பெறுவது, அதோட கம்ப்ளீட் டீகோடிங், யூனிட் 5 எப்படி முழு மதிப்பெண் பெறுவது, அதோட கம்ப்ளீட் டீகோடிங் எல்லாம் போட்டாச்சு. இதோட பார்ட் 1 போட்டாச்சு, இதுவும் பார்ட் 2 வந்துருச்சு. அதே மாதிரி பாலிட்டியோட டீகோடிங், ஐஎன்எம்மோட டீகோடிங், ஹிஸ்ட்ரியோட டீகோடிங், ஜென்ரல் தமிழோட டீகோடிங் கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோவும் அடுத்தடுத்து வந்துடும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது செஷன் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஏற்கனவே NFHS 6 கேட்டிருந்தீங்க, NFHS 6 வந்து போட்டு தரேன். சரியா? நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 வந்து இருந்தது, அதை பற்றி கேட்டிருந்தீங்க, அதை அப்லோட் பண்ணி தரேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நன்றி.